ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பொரிச்ச கூட்டு பார்க்கலாமா? மிக்ஸ்டு வெஜிடபிள் வருது. இங்கே வந்து நான் கேரட்டு, சவ் 4 முருங்கைக்காய், கொஞ்சம் கத்திரிக்காய், பூசணிக்காய் இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே 1 கப்பு பயத்தம்பருப்பு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி நனைச்சி வச்சுருந்தேன். இப்போ எல்லாத்தையும் குக்கரில் ஒன்றா வச்சுடலாம். குக்கரில் டைரெக்டாக பண்ண போகிறோம். அதனால் முதல்ல கீழே பருப்பை போட்டுக்கோங்கலாம். இப்போ இந்த காய்கறிலாம் நம்ம போட்டுருக்கோம். இதுக்கு உப்பு, எனக்கு உப்பு ஸ்பூனாலலாம் போட வராது, கையால் தான் போடுவேன், அதான் தெரியும் எனக்கு அளவு. மஞ்சப்பொடி, டொமேட்டோ 2, இதை போட்டு இப்போ மூடி வச்சோம்லாம் 2 விசிலுக்கு. இந்த ஸ்பூன் ஏன் போட்டேங்கிறது எல்லாருக்கும் தெரியும், பொங்கி வராமல் இருக்கும் வெளியில், அதான். இப்போ இந்த கூட்டுக்கு வேணுங்கிறத கொஞ்சம் வறுத்து அரைச்சிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூனுக்கு பக்கமாக மிளகு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் தனியாகவும், இது 2 வாசனைக்காக சேர்த்துருக்கேன். 2 மிளகா வத்தல், கொஞ்சம் பெருங்காயம். இது எல்லாத்தையும் வறுத்து விட்டு பச்சையாக தேங்காயை வறுக்க வேண்டாம், தேங்காயை பச்சையாக வச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிருப்போம். கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ செவந்து போச்சு, எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சணும்னா ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் கோகோனட் இதோட சேர்த்து வச்சு அரைச்சோம்னா கொஞ்சமாக ஜலம் விட்டு அரைச்சிக்கலாம். நான் இங்கே இழுப்பிச்சிட்டு கடுகு தளிச்சுட்டேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம். கூட்டுக்கெல்லாம் கடலைப்பருப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கே நல்லா. இப்போ குக்கர் திறந்து விட்டு நம்ம இந்த தாளித்து கொட்டியிருக்கோம்ல அதில் போட்டு விடலாம். இதில் அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்துக்கணும். ஆரம்பிச்சுட்டு கன்சிஸ்டன்சி பாருங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ. கொஞ்சம் ஜலமாக இருக்கலாம், அப்படி இருக்க கொஞ்சம் ஜலம் விட்டுக்கோங்க, தளர பண்ணிக்கலாம். இனிமேல் இறக்கிடலாம், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கூட்டு ஆயிடுத்து, இனிமேல் இறக்கிடலாம். கொத்தமல்லியை தூவிக்கலாம், நிறையா நல்லா இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஸோ மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரிச்ச கூட்டு ரெடி. ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நீங்களே பார்த்தே இல்லையா, 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். கொஞ்சம் ப்ரெப் ஒர்க் இருக்குது, காய்கறி கட் பண்ணுற டைத்தை நான் இதில் சேர்க்கல. ஓகேயா? ஸோ என்ஜாய் பண்ணுங்க. பாய்.